இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் ஆராதனை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துக்கு வருவீர்கள் என்று சொன்னால் கிதியோன் என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததினாலே கர்த்தர் அவர்களை மீதியானுடைய கையிலே விற்று போடுகிறார். மீதியானுடைய கையிலே அடிமையாய் இருக்கிறார்கள். அவர்களை கடுமையாய் கொடூரமாய் நடத்துகிறார்கள். அவங்க தானியத்தை விதைச்சிருப்பாங்க. அது அறுப்பு காலம் வந்தோடனே மீதியானியர் பவுஞ்சா வந்து எல்லாத்தையும் அறுத்துட்டு போயிடும். இவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. இவங்க பயந்து மலைகளிலும் குகைகளிலும் தஞ்சமானார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கடைசி வழி இல்லாம கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் இறங்கி அங்கே கிதியோன் என்கிற ஒரு ரட்சகனை கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார். கிதியோன் என்கிற ஒரு ரட்சகனை ஆண்டவர் எழும்ப பண்ணுகிறார். இந்த கிதியோன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஆண்டவருடைய சொற்படி எல்லாத்தையும் செய்றார். கடைசி கர்த்தர் சொல்றார், அப்பா உனக்கு நான் மீதியானியருடைய கையில இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க போறேன், அதுக்கு ஒன்னு தெரிந்து கொண்டேன்ட்டார். பல காரியங்களுக்கு பின்பதாக இவன் என்ன செய்யறான் அப்படின்னா அறிந்து கொள்ளுகிறான். கடைசி அந்த மீதியான இருக்கிற இடத்திற்கு போகணும். நீ என்னை நம்பதுக்கு சந்தேகப்பட்டேனா மீதியான இருக்கிற இடத்துக்கு போங்கிறான். இவனோட வேலைக்காரன் பூராவும் 2 பேரும் போறாங்க. ராத்திரி போகும்போது அங்கே ஒரு மீதியானு பேசிக்கிட்டு இருக்கான். எப்பா ஒரு சுட்ட வார்க்கோதுமை அப்போ ஒன்று வந்துச்சு. அது மீதியானுடைய ஒருத்தன் கூடாரத்து மேலே விழுந்துச்சு. அந்த வார்க்கோதுமை அப்போ பட்ட உடனே அந்த கூடாரன் நொறுங்கி விழுந்துட்டு அப்படின்னு சொல்றான். உடனே அர்த்தம் சொல்றான், எப்பா இது கிதியோனை தவிர யாருமே இல்லை. இதை அவங்க கேட்கிறாங்க. இதை கிதியோன் கேட்கிறான். கேட்ட உடனே பாளையத்துக்கு கர்த்தரை பணிந்து கொண்டு புறப்பட்டு போகிறார்கள். ஏன் பணிந்து கொள்ளுகிறாங்க? கர்த்தர் தன் சொன்னதை நிறைவேற்ற போகிறார். கர்த்தர் தன் சொன்னதை நிறைவேற்ற போகிறார். அதை இன்னொருத்தர் நம்மள கன்ஃபார்ம் பண்றார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவர். ஆனா அவர் நிறைவேற்றுறாரு. நிறைவேற்றின ஆண்டவருக்கு நீங்கள் எத்தகைய நன்றி ஆராதனை செய்கிறீர்கள்? ஆண்டவருக்கு நன்றி சொல்வது ஒரு ஆராதனை. தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் வைக்கிறோமே, நன்றி ஆராதனை, தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ், அது ஒரு ஆராதனை தான். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவர் ஆராதிப்பதும் ஒரு ஆராதனை தானே. அப்போ உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்த ஆண்டவருக்கு எப்படி நன்றி சொல்லி இருக்கிறீங்க? உங்கள் நன்றி இன்னைக்கு எத்தகையதா இருக்கிறது? யோசித்து பார்க்கணும். ஆண்டவரே உமக்கு நாங்கள் எத்தகைய நன்றி சொல்லி இருக்கிறோம்? எங்களுடைய நன்றி பலிகள், எங்களுடைய நன்றி ஆராதனை எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவனிடத்துல குஷ்டரோகி வர்றாங்க. 10 பேர் வர்றான். 10 பேரை சுகமாக்கிறார். நான் நன்றி சொல்ல ஒருத்த மட்டும் தான் வர்றான். கேட்கிறாரு, எப்பா நான் சொஸ்தமாக்கின 10 பேரெல்லாம் மீதி 9 பேர் எங்க போவனா? மீதி 9 பேர் எங்கே? நான் சொஸ்தமாக்கினது 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்கே? அப்போ இன்னைக்கு நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது? நம்ம இன்னைக்கு யாரை ஆராதிக்கிறோம்? எத்தகைய சூழ்நிலைகளில் நாம் இருக்கிறோம்? நம் கர்த்தரை ஆராதிக்கிறோமா? நம் ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? எத்தகைய சூழ்நிலையிலே, எந்த சூழ்நிலையிலே நம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்? யோசித்து பார்க்கணும்.
நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் அறிந்தவர். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர் அறிந்தவர். அந்த அறிந்த ஆண்டவருக்கு நாம் எப்படி நன்றி பலி சொல்லிருக்கோம் சொல்றாரு. எப்ப நான் சொஸ்தமாக்கிற 10 பேர் 9 பேர் எங்க போனா ஒரே ஒரு ஆள் தான் வந்திருக்கான் நன்றி சொல்வதற்கு. நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களுக்கு எந்த வகையில் எப்படி நன்றி சொல்லி இருக்கிறீர்கள்? கர்த்தரை எப்படி கனப்படுத்தி இருக்கிறீர்கள்? நன்றி ஆராதனை எப்படி இருக்கிறது யோசித்து பார்க்கணும். இதுவரைக்கும் ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையில் நன்றி சொல்லணும். இப்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்ல படிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவாராக. தலைகளுக்கு ஜெபிப்போம். அந்த 2 பேரும் நமக்கு ஸ்தோத்திரம். இவருடைய வாழ்க்கையில் நாங்கள் நன்றி சொல்வதற்கு எங்களுக்கு பழக உதவி செய்ய முடியாது ஜெபிக்கும். நீர் செய்த அற்புதங்கள், நீர் செய்த அதிசயங்கள், நீர் செய்த அடையாளங்களே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுப்பதற்கு உமக்கு நன்றி ஆராதனை ஏறெடுப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்கிறார். காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.